திமுக கட்சியினர் தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள். அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார். திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் கடந்த 10 ஆண்டுகால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சாதனைகளை விளக்குவதுமான திண்ணை பிரசார கூட்டம் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் நடந்தது. திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அவர் புதிய பஸ் நிலையத்தில் பயணிகள், கடை வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். திருப்பூர் ஒன்றிய கழக செயலாளரும் திருப்பூர் வடக்கு எம்எல்ஏ கே.என். விஜயகுமார் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு திருப்பூர் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அட்லஸ் லோகநாதன் தலைமை தாங்கினார். புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி கழக செயலாளர் கனகராஜ் வரவேற்று பேசினார். இந்நிகழ்வில் தென்னம்பாளையம் பகுதி கழக செயலாளரும் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான அன்பகம் திருப்பதி, திருப்பூர் தெற்கு மத்திய பகுதி கழக செயலாளர் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடாவுமான கண்ணப்பன், மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பட்டுலிங்கம், மாவட்ட கழக துணை செயலாளர் பூலுவப்பட்டி பாலு, கழக பொதுக்குழு உறுப்பினர் தம்பி மனோகரன், காந்திநகர் பகுதி கழக செயலாளர் கருணாகரன், கொங்கு நகர் பகுதி கழக செயலாளர் பி.கே. யாமுத்து, முருங்கப்பாளையம் பகுதி கழக செயலாளர் ஏ.எஸ். கண்ணன், கோல்டன் நகர் பகுதி கழக செயலாளர் ஹரிஹரசுதன், தொட்டிப்பாளையம் பகுதி கழக செயலாளர் வேலுமணி, வேலம்பாளையம் பகுதி கழக செயலாளர் திலகர் நகர் சுப்பு, நெருப்பெரிச்சல் பகுதி கழக செயலாளர் நாச்சிமுத்து, கருவம்பாளையம் பகுதி கழக திவால் தினேஷ், மாவட்ட விவசாய அணி செயலாளர் கலைமகள் கோபால்சாமி, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எஸ்.பி.என். பழனிசாமி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுந்தராம்பாள், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கண்ணபிரான், மாவட்ட விவசாய அணி செயலாளர் கலைமகள் கோபால்சாமி, மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் மார்க்கெட் சக்திவேல், மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் ரத்தினகுமார், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ரங்கசாமி, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் பழனிவேல், நீதிராஜன், அம்மா பேரவை நிர்வாகிகள் குமார், அசோக், மாவட்ட எம்.ஜி.ஆர் மன்ற இணை செயலாளர்கள் தாமோதரன், தனபால், பகுதி கழக துணை செயலாளர் சின்னசாமி, கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி கனகராஜ், வார்டு கழக நிர்வாகிகள் கனகராஜ், காலனி செல்வராஜ், சோமசுந்தரம், பெருமாள், துரைசாமி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சிலம்பரசன், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் ஹரிபிரசாத், வித்யா, பானுரேகா, தலைமை கழக பேச்சாளர்கள் பாரதி பிரியன், எரியிட்டி சேகர், பலகுரல் வெள்ளியங்கிரி உள்பட பலர் பங்கேற்றனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் ரொம்பவும் ராசியான ஊர் கோயம்புத்தூர் மாவட்டம். அதே போல இன்றைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே மேட்டுப்பாளையத்திலே தன்னுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பயணத்தை சிறப்பாக மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயிலில் தெய்வத்தை வணங்கி தொடங்கியிருக்கிறார். சென்ற இடங்களிலெல்லாம் இளைஞர்கள், இளம்பெண்கள், தாய்மார்கள், முதியோர்கள் என ஜனரஞ்சகமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கூட்டம் முதல் நாளிலே மேட்டுப்பாளையம், பெரியநாயக்கம்பாளையம், துடியலூர், சரவணம்பட்டி அவர் வாகனமே எங்கும் பூந்து வெளியே செல்ல முடியாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் முதல் நாள் நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். இரண்டாம் நாள் நிகழ்ச்சியிலே கோவை தெற்கு தொகுதி, வடக்கு தொகுதியிலும் ஊரே வியக்கின்ற வகையிலே இரவு 11 மணி வரையிலே, மாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 11 மணி வரையிலே நகர்ப்புறத்திலே, மாநகரிலே சிறப்பாக மக்கள் பொதுச் செயலாளர் அவர்களை வரவேற்று விண்ணெதிர வருங்கால முதல்வரே வருக வருக என கோஷமிட்டார்கள். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் விழுப்புரம் மாவட்டத்தில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கார். எங்கே பார்த்தாலும் கண்ணு கட்டிய தூரம் வரை மக்கள் கூட்டம். இந்த அளவுக்கு மக்கள், தமிழக மக்கள் எடப்பாடியார் பின்னாலே அணிதிரண்டிருப்பது திமுக ஆட்சியின் மேலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கடுமையான வெறுப்பு. இதுவரை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களே மிக மோசமான ஆட்சியை மு.க. ஸ்டாலினுடைய அரசு கொடுத்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழிவந்த அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சி. இன்னும் போக போக தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் அவருடைய வாகனத்துக்கு பின்னாலே, முன்னாலே எங்கு பார்த்தாலும் அணிதிரள போகிறார்கள். ஸ்டாலின் ஆட்சி விரைவிலே வீட்டுக்கு போக போகிறது. இன்றைக்கு ஸ்டாலின் அதிமுக பிஜேபியோடு எப்படி கூட்டணி சேரலாம் என்று மூன்றாம் தர பேச்சாளரை போல பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுக எந்த கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டியது அதிமுகவினுடைய தலைமை. இதற்கு ஸ்டாலின் இன்றைக்கு
அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தவுடன் விரக்தியினுடைய உச்சிக்கே போய்விட்டார். விரைவில் வீட்டுக்கு போய்விடுவோம் என்ற அச்சத்திலே வாய்க்கு வந்ததை உளறிக் கொண்டிருக்கிறார். அதாவது 1978ஆம் ஆண்டு மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதம மந்திரி பதவி இழந்து மதுரைக்கு வந்தபோது காட்டினால் கொடி அடித்தால் தடி என்று சொல்லி இந்திரா காந்தி அம்மையாருடைய மண்டையை பிளந்தார்கள் திமுகவினர். அந்த அம்மையாருடைய சேலையில் எல்லாம் சிவப்பு ரத்தம் ஓடியது. அதற்கு தவறான ஒரு கருத்தை பதிய வைத்தார்கள் அன்றைய திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள். அதற்கு பிறகு 80ஆம் ஆண்டு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சந்தர்ப்பவாத அரசியல் செய்து திமுகவும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்து நின்றது, மண்ணை கவ்வியது. அதே போல 98ஆம் ஆண்டு பிஜேபி தமிழகத்திலே முதன்முறையாக போட்டியிட்ட போது, அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது பண்டாரம் பரதேசிகளை தமிழ்நாட்டிலே நுழைய விட மாட்டோம் என்று கருணாநிதி சொன்னார், ஸ்டாலின் சொன்னார் 98ஆவது ஆண்டு. அதற்கு பிறகு 99ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் பிஜேபியோடு கருத்து வேறுபாடு பிரிந்தவுடன் இரவோடு இரவாக போய் பிஜேபியோடு கூட்டணி அமைத்து 2004 வரையிலே மத்திய தொழில்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர் பதவிகளை திமுக வாங்கி அனுபவித்து தங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்திக் கொண்டது திமுக. எந்த பண்டாரம் பரதேசி என்று பேசினார்களோ அவர்களோடு கூட்டணி சேர்ந்து 99 பாராளுமன்ற தேர்தலிலும் பிஜேபி போட்டியிட்டது. 2001 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டிலே போட்டியிட்டன. அப்போதெல்லாம் பிஜேபி ஸ்டாலினுக்கு தீண்டத்தகாத கட்சியாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அவருக்கு வயிறு வாயெல்லாம் வேகிறது என்றால் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம், அதிமுக பிஜேபி சேர்ந்திருப்பது வருகிற தேர்தலிலே உங்களை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் அம்மாவின் ஆட்சியை எடப்பாடியார் தலைமையிலே அமைப்பதற்கான கூட்டணி தான். எனவே விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார். சந்தர்ப்பவாத திமுக வீட்டுக்கு போகும். தொகுதி மறுசீரமைப்பு நடக்குது. கற்பனை செய்து பேசுவதா ஸ்டாலினுடைய வழக்கம். இப்பதான் நடக்க போகுது. அப்படி ஒன்று திட்டமே இப்ப இல்ல. இல்லாத ஒன்றை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்லை. வரும்போது நிச்சயமாக தமிழக உரிமைகளுக்காக அண்ணன் இபிஎஸ் உரத்த குரல் கொடுப்பார். நிச்சயமாக தமிழகம் வலுப்பெறுமே தவிர தமிழகம் எப்போதும் சோடை போகாது. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அனைத்து தரப்பு மக்களும் வயோதிகர்கள், 80 வயதானவங்க, 90 வயதானவங்க எல்லாரும் போட்டி போட்டு வந்து மேட்டுப்பாளையத்துல எடப்பாடியாருடைய பிரச்சார பயணத்தை தொடங்கி வைத்தார்கள். இல்லையா? நீங்களா வந்தீங்கல்ல? இதுக்கு முன்னாடி எப்பாவது இவ்வளவு கூட்டம் வந்திருக்கா? மேட்டுப்பாளையம் முடிஞ்சு காரமடை வரைக்கும் வண்டியுமே விட மாட்டேங்கிறாங்க. வழியெல்லாம் அவரை மதித்து எடப்பாடியார் வாழ்க, அம்மா வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க, மீண்டும் அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என்று தாய்மார்கள் கோஷமிடுகிறார்கள். காரமடை பாத்தீங்களா? பெரியநாயக்கம்பாளையத்துல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 50,000 பேர் பெரியநாயக்கம்பாளையத்துல ஒரு கடலே வந்து பூந்ததை போல அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு பெரிய கூட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டம், புரட்சி தலைவி அம்மாவுக்கு கூடாத கூட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பெரியநாயக்கம்பாளையத்திலே கூடியது. அதே போல அதை முடித்துவிட்டு வருகிற வழியெல்லாம் ஜனத்திரள். அதை முடித்துவிட்டு துடியலூரிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள். துடியலூரிலே பேசிவிட்டு சரணம் பெட்டி வந்து சேர்வதற்குள்ளாக ஐடி படிக்கிற மாணவ மாணவிகள் எல்லாம் இரு வழியெல்லாம் நின்று எடப்பாடியார் வாழ்க, அம்மா ஆட்சி மீண்டும் வேண்டும், இந்த அநியாய ஆட்சி ஒழிய வேண்டும் என்று ஒரே கோஷம். தலைவி அம்மாவின் சுற்றுப்பயணத்தை பார்த்தவன் எடப்பாடியார் சுற்றுப்பயணத்தை பார்த்து வியந்து மலைத்து போனேன். 2ஆம் நாள் நிகழ்ச்சி கோவை மாநகரிலே வடக்கு தொகுதியிலும் தெற்கு தொகுதியிலும் 10,000 பேர் பங்கேற்று சாயங்காலம் 5 மணிக்கு தொடங்குகிறது. இரவு 11 மணி வரை அற்புதமான மக்கள் கூட்டம். ஆர்வத்தோடு மக்கள் திரண்டிருந்து
அண்ணன் எடப்பாடியார் வாழ்க வாழ்க என்று விண்ணெதிர கோஷமிட்டார்கள். எடப்பாடியார் ஏற்பாடு செய்யப்பட்டு நம்முடைய அன்பு சகோதரர் மக்கள் ஸ்ரீ யோகநாத் அவர்களும் அன்பு சகோதரர் கலைஞர் அவர்களும் மிகுந்த எழுச்சியோடு இங்கே மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு கூட்டம் நடைபெற்று ஆதரவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தர வேண்டும் என்று எல்லா பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. திமுக அந்த புத்தகம் கொண்டு